என்னோட கிளையண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, "உங்களோட சர்விஸ் இவ்ளோ சூப்பரா இருக்கு. பட் ஏன் இன்னும் வந்து நீங்க ரீச் ஆகல? நெறைய பேர் வந்து ஹோம் சர்விஸ்க்காக வந்து நெறைய ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பேஜ் ஏன் இன்னும் ரீச் ஆகல?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஐடியா சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோட பேஜ் வந்து ஃபேமஸ் ஆகாததுக்கு ரீசன் என்னன்னு கேட்கும்போது, இந்த மாரி கிளையண்ட்டோட வந்து ஒரிஜினல் வீடியோஸ்ல ஃபேஷியல் பண்ணும்போது, இல்ல ஏதாவது ஒரு சர்விஸ் பண்ணும்போது, அதோட ஒரிஜினல் வீடியோஸ் நீங்க போட்டீங்கன்னா, உங்களோட பேஜ் வந்து கொஞ்சம் வந்து ஃபேமஸ் ஆகும். ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. கிளையண்ட்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கரெக்ட் தான். பட் ஹானஸ்ட்டா சொல்லணும்னா எனக்கு 1 வீக்குக்கு ஒரு ஒரு 3 அப்பாயின்ட்மெண்ட், ஒரு 2 அப்பாயின்ட்மெண்ட் இப்படி தான் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அவங்களுமே எனக்கு வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர்ஸ், அதாவது ரெகுலர் கிளையண்ட்டா தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஆல்ரெடி நான் கேட்கும்போது, அவங்க பிரைவசி ரீசன்க்காக தான் நான் வந்து லைக் இந்த மாரி ஹோம் சர்வீஸே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தான். ஓகே வீடியோஸ் போடலான்னு. பட் ஆனா வீடியோஸ் எடுக்கணும். ஒரு இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபேஷியல் பண்றேன்றப்போ, நான் பிஃபோர் ஃபோட்டோவும், ஆஃப்டர் ஃபோட்டோவும் மட்டும் நான் ஆட் பண்ணி வீடியோ மேக் பண்ண முடியாது. ஸோ நடுவுல நடக்கிற ப்ராசஸும் வந்து நான் வீடியோ மேக் பண்ணா தான் அது ஒரு நல்ல வீடியோவா போட முடியும். ஆனா வந்து அந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. பிகாஸ் வந்து என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து நான் அவங்களுக்கு ஒர்க் நல்லா பெஸ்ட்டா குடுக்கணும் அப்படின்றதுல மட்டும் தான் இருக்கிறதுனால, நடுவுல வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து என்னோட ஃபோக்கஸ் போல. ஸோ அதனாலேயும் ஒரு ரீசன் நான் வந்து அந்த மாதிரி ஒரிஜினல் வீடியோஸ் வந்து நான் போடாம இருக்கிறதுக்கு. ஸோ ஃப்யூச்சர்ல எனக்கு வந்து கிளையண்ட்ஸ் நெறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேர் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா வந்து கிளையண்ட்ஸோட வீடியோ அவங்க பெர்மிஷன் கேட்டு நான் போடுறேன். இப்போ வந்து இருக்கிற கிளையண்ட்ஸ் வந்து எனக்கு பெர்மிஷன் குடுக்கல. வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வீடியோ போஸ்ட் பண்றதில்ல. பட் ரெகுலரா என்கிட்ட வந்து அவங்க அப்பாயின்ட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ரெகுலரா அவங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ஒரு ரீசன் தான் நான் வந்து மேக் பண்ணாம இருக்கிறதுக்கு, வீடியோ மேக் பண்ணாம, வீடியோ போஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு.